ஏ.ஆர். ரஹ்மானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் பிரிவதாக சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார்கள். யாருமே எதிர்பார்க்காத விவாகரத்தாக அவர்களது விவாகரத்து இருந்து வருகிறது. விவாகரத்திற்கு காரணம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் வெளியான நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மோகினி டே வீடியோ வெளியிட்டுள்ளார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் விவாகரத்து அறிவித்த அடுத்த சில மணி நேரத்தில் ஏ.ஆர். ரஹ்மானின் இசைக்குழுவில் பணியாற்றிய பெண் இசைக்கலைஞர் மோகினி டேவும் அவரது கணவரை விவாகரத்து செய்வதாக கூறினார். இதனை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரவ தொடங்கியது. இந்த நிலையில் தனக்கு எதிரான தவறான செய்திகளை உடனடியாக நீக்குமாறு யூடியூபர்களுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் தனது வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். ரஹ்மான் குறித்த அவதூறு செய்தியை எதிர்த்து நேற்று முன்தினம் சாய்ராவும் விளக்கமளித்திருந்தார். அந்த ஆடியோவில் என் உடல்நிலை காரணமாகத்தான் இந்த முடிவு. ரஹ்மான் நல்ல மனிதர், அவர் உலகத்திலேயே சிறந்த மனிதர் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இது குறித்து மோகினி டே மீண்டும் தனது இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவையும் வீடியோவையும் இணைத்துள்ளார். I just wanted to come here and tell you guys that I have a lot of father figures, role models in my life, and I've been really fortunate and grateful to have had them play vital roles in my upbringing, and A.R. happens to be one of them. By A.R. I mean A.R. Rahman. அதில் அவர் எனக்கும் ஏ.ஆர். ரஹ்மானுக்கும் எதிராக தவறான தகவல்கள் வெளியாவதை என்னால் நம்பவே முடியவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் ரஹ்மான் எனக்கு தந்தையை போன்றவர், என் வாழ்வில் எனக்கு நிறைய ரோல் மாடல்கள், தந்தைக்கு நிகரான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என் பணி மற்றும் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி உள்ளனர். மேலும் எனது தந்தை இசையில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். அவர் கடந்த ஆண்டு மறைந்தார். ரஞ்சி ஃபரோட் தான் என்னை இந்த இசைத்துறையில் அறிமுகப்படுத்தினார் என்று கூறியுள்ளார். ஏ.ஆர். ரஹ்மான் அவரது இசை நிகழ்ச்சியில் நான் மிளிரவும் அவரது ரெக்கார்டிங் செக்ஷன்களில் எனக்கு சுதந்திரம் தந்தார். அந்த தருணங்கள் மகத்தானவை, அவையெல்லாம் எப்போதும் என் நினைவில் இருக்கும் என்று விளக்கமளித்துள்ளார். தந்தைக்கு நிகரானவரை தொடர்புபடுத்தி பேசுவது நல்லதல்ல என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். சில வதந்திகள் ஒருவரின் மனதில் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை செய்திகளை பரப்பும் ஊடகங்கள் உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் என்றும், நான் யாருக்கும் எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இவை என் நாட்களில் குறுக்கிடுவதை நான் விரும்பவில்லை. தவறான தகவல்களை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். எங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிக்கவும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து பலரும் பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் செய்து வருகின்றனர்.